Hey guys, welcome back to our channel Kichu Savi. ஸோ ரெண்டு பேருமே ஏன்டா இவ்வளோ சோகமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3 இயர்ஸ் பக்கமாதா. 2 இயர்ஸ் முடிஞ்சு 3 இயர்ஸ் வந்து ஆன் கோயிங்கு. பட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஆக்சுவலாக ஆடி மாதத்துக்குமே பார்த்தவங்களுக்கு தெரியும், ஆடி மாதத்துக்கு 3 நாள் தான் வந்து தனியாக இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி இவங்க வந்து என்னை பார்க்க வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆண்டி அங்கிள் வந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சாரி, அங்கிள் வரல, ஆண்டியும் தச்சு அதுக்கப்புறமா அண்ணியெல்லாம் வந்திருந்தாங்க பாப்பாவை பார்க்கறதுக்கு. ஏதாச்சும் பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தெரிஞ்ச உடனே அவங்க வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்த கையோட இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிட்நைட் என்ன மட்டும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ரீ வரல, ஆன்ட்டி வரல. அதே மாதிரி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்ட்டி எல்லாருமே ஒன்றா தான் நாகப்பட்டினத்துக்கு இதுவரையும் போயிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மட்டும் தான் போகிறாங்க. இதோட மெயின் ரீசன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து இங்கே ஃபீடிங் வந்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இல்லை. அவங்க வந்து ஜென்ரலாகவே ஃபீடிங் எடுத்துக்கிறது நைட்டில் மட்டும்தான். அதாச்சும் வந்து ஒரு 8 மந்த் வரைக்குமே அவங்க எடுத்து தான் இருந்தாங்க. ஒரு வீடியோவில் வேற சொல்லியிருந்தோம், எப்போ வந்து கை வலிக்குது சாப்பிட ஆரம்பிச்சாலோ அப்போல இருந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் ரொம்ப 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 கம்மி. அதாச்சும் நைட்ல மட்டும்தான். இதுவும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நைட்ல. ஏன்னா ஸ்ரீக்கு வந்து ஃபீட் பண்ணி எனக்கு வந்து உடம்பு ரொம்ப இதாயிடுச்சா, எல்லாத்தையும் இப்போ ரீசனாக வச்சு இவங்க வந்து டிக்கெட் எனக்காக இப்போ புக் பண்ணி விட்டாங்க. இங்கேருந்து ஈரோடுல. ஆனால் ஆக்சுவலாக இங்கேருந்து ஈரோடுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. பட் வந்து ஈரோடுலேருந்து நாகப்பட்டினம் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. லோயர் பர்த் தான். அது ஆன்ட்டிக்கும் இவங்களுக்கும் லோயர் பர்த், அன்றைக்கி வந்து மிடில் பர்த் கிடச்சிருக்கு. ஸோ வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து என்னன்னா ஒரு 10 டேஸ் வந்து இவங்க போய் இருந்துட்டு வர போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து பாப்பாவுக்கு வந்து அவ்வளோவா ஃபீடிங் தேவைப்படுறதில்லை. நைட்டில் மட்டும்தான் வந்து அவங்க ஃபீடிங் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா தூக்கத்துக்காக வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. மற்றபடி வந்து அவங்க ஃபீடிங் அவ்வளோ எடுக்கிறதில்ல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் ஃபுட்டு, அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் மிக்ஸ் அதெல்லாம் குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஃபீடிங் நினைப்பே வரதில்லை. நைட்டில் தூங்கும்போது மட்டும்தான் அவங்க மெயினாக எடுக்கிறது. பட் இந்த 10 டேஸ் வந்து நைட்டு தூங்காமல் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் ஸ்ரீ பாப்பாவை. ஸோ நான் எப்படி விட்டு இருக்க போகிறேன்னு தான் தெரில. அப்போ எனக்கு அதாவது எப்படின்னா ஒரு 2 நாளாக நல்லா தான் இருந்தேன். 2 நாளாக இது பேசி முடிவெடுத்தது தான். தக்கலில் தான் நேற்று வந்து காலையில் வந்து புக் பண்ணோம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரு 9 மணி கிட்ட ஆகும்போது ஸ்ரீ வந்து ரூமுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அப்போலேருந்தே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இதுவரையும் ஸ்ரீ பிறந்ததுலேருந்து நான் ஒரு செகண்ட் கூட அவளை விட்டுருந்தாள். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம், எங்கே போனாலுமே வெளில போனால் கூட உடனே வந்துடுவோம், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து வெளியில் 10 நாள், அதுவும் நான் இல்லாமல் ஸ்ரீ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல. இப்போ தான் வந்து சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு ட்ரெயினுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, போகலாம் வாங்க. ஆமாம், இப்போ டைம் 12:45 கிட்ட ஆகுது. 1:15 வந்து ட்ரெயின். ஸோ வந்து நம்ம சீக்கிரமாக போனால் தான். ஆல்ரெடி அண்ணி ஆண்டியெல்லாம் வந்துட்டு பஸ்ஸுன்ற மாதிரி காரில் ஏறி உக்காந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம போயிட்டு இவங்களை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் ஸ்ரீ பாப்பா நிமி மட்டும் வரப்போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நான் எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் வச்சு ஒரு வீடியோ போட்ட ஞாபகம் இருக்கா? அதாச்சும் வந்து பேபி ஸ்ரீ பிறந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் இப்போ வந்து உண்மையாலுமே வந்து போகிறாங்க. நான் வெறும் கம்மி ட்ரெஸ் எடுத்துருக்கேன், 10 நாள் தானேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மெட்டர்னிட்டி வியர் தான் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 7 மெட்டர்னிட்டி வியர் இருக்குது, 2 நார்மல் சுடி இருக்குது. எங்கே போனாலும் வந்து ஐ கிளாத்திங் மெட்டர்னிட்டி வியர் தான் இங்கே போடுறாங்க. ஓகேங்க, வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள். இவங்க சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நான் அப்படியே ஃபுல்லாமே கவர் பண்ணுறேன். டேட்டா. ஸோ வந்து கிளம்பிட்டாங்க. செருப்பு மாட்டிக்கிச்சா? சரி ஆண்டி, போயிட்டு வரேன். போயிட்டு வா, பத்திரமா சாப்பிட்டு நேரத்துக்கு சாப்பிடணும். அங்கே அவங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு இருந்துட்டு டக்குன்னு ஒரு 10 நாள் கழிச்சு போக சொல்லு. சரியா? அழுகாது. அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். அழுகாது. நல்ல வீடை கூடு மனமே, இங்க உறவுகள் பிரிவுகள் வருமே, தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம். அங்கே கூட கத்துறான். நான் வெளியே இவ்வளோ இருட்டாகுது. நைட்டு 12 மணிக்கு இருட்டாக தான் இருக்கும். ஐயோ அண்ணின்னா இவங்க பிங்க் ட்ரெஸ்ஸு கூட தெரியுது, நீங்கள் தெரியல. இருங்க ஃப்ளாஷ் போட்டுக்கிறேன். கூட்டு போகிறேன்னு பேசாமல் இருக்காங்க. நல்லா ஜாலியாக சப்பல் போட்டியா தங்கம்? ஏறுங்கடி. தச்சு பாய்.
திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் பாத்தியா. அப்படி வையா. நம்ம ஸ்ரீ பாப்பா உள்ளதான் இருக்காங்க, இவங்களையும் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வர வேண்டியது தான். அண்ணி கது சாத்துறேன் ஆண்டி. ஏன் சாக்க கோர அவன் தான் டிரைவர், பயப்படாதீங்க. காலையில் தான் நோட்டினான். அந்த விண்டோவை இறக்கி பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க ஆண்டி. காவல் போட்டுக்குமா. நீ பொறுமையா போ, வண்டி ஓட்டிக்கிங்க. கேட் சாவி அந்த மெட்டல் சாவி எங்க எல்லாம் அங்க மாட்டி வச்சிருக்கேன் பாருங்க. ஏசி மேல எங்க ஏசி என்ன மாட்டி வச்சிருக்கேன் பாருமா. இது ரெண்டு இருக்குது, இன்னும் 3 பா. அங்க ஏசி தொங்கி இதுதா. போ. மா எல்லாரும் சாமி வேண்டிக்கோங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நிம்மி நல்லதான் ஓட்டுதான். நைட் ஆனா உனக்கு தூக்கம் வேற வந்துரும். அதான் பயமா இருக்கு. ட்ரெயினுக்கு வேற இன்னும் கால் டேய் டைம் ஆயிடுச்சுடா. 12:30 டைம். டேய் இது பயந்துட்டானே. ஏன் அமைதியா இருடா. ஏய் 12:30 டைம் டே, சீக்கிரமா போடா. இருடா அவன் போ. ரயில் அங்குதுன்னு பாரு ட்ராக்ல. இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அவன் சொல்ல வேண்டியது அவன் சொல்லுவான், நீ இப்படி தான் சொல்லுவோம். ஏய் சாகுறீங்க வாங்கடா. ஓகேடா. பாத்து ஓட்றா. உங்க அண்ணி சென்ட் ஆஃப் பண்ணக்குள்ள ஒரே மாதிரி சென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. உங்க பாய் என்ன கொண்டு போய் விட்டுறீங்கடா எப்படியாச்சும். ஏய் தம்பி நவுல்பா தம்பி. போடா நீ அது நகுது போய்டும். நான் காரை பத்தி நாய்க்குடா. ஏய் விண்டோ ஏத்ரா. விண்டோ ஏத்ரா, ஜம்ப் பண்ணி உள்ள வந்துறடா அது. எப்படா அங்க இருந்து வரான். ஒண்ணமா என்ன அமைதியா வருது. கார்னா அப்படிதான். நாங்க கார்ல தச்சியா உம்முன்னு வந்துங்கறான். அவன் தூங்கிட்டு இருந்தான். என்னாச்சுமா? பை போலாம் மடி. அப்பா ஃபோன் பண்றாங்க. எங்க இருக்கா? சோ गाइस ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஜோலார்பேட் ஜங்ஷன் வந்தாச்சு. என் பேக் வெயிட் கிடையாது, அதான் நானே தூக்கிட்டேன். அதுல இருக்கிறதே 5 மேடராட்டி வேர் தான். 7 சரி 7 இருட்டாயிடுச்சு. புது ட்ரெஸ் 7 மேல இந்த ஆட்டையை போட்டேன். புது ஸ்டாக் வந்தாலே எஸ் சைஸ் எல்லாம் காணாம போயிடுதுங்க. நான் அது மட்டும் தான் யூஸ் பண்றேனே. பாதி பாத்து வா. எனக்கு அனுப்பி விட்டுறேன். எக்ஸலா இப்ப மாத்தி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்ட எல் சைஸ்க்கு வீடியோ வரவே இல்லை. நீ வரும் பா, இன்னும் கொஞ்சம் நாள்ல. எப்போ வரும்? போட்டுறலாம் கூடிய சீக்கிரத்துல. ட்ராக்ல நடந்து போயிருங்க. மா வண்டி வந்துற போதுமா? இங்கெல்லாம் வராதா நீ. இதுலலாம் வண்டி வராது வாங்க. ஸோ गाइस ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். எல்லோரும் வந்து கிளம்புறது ரெடி. பாப்பா வந்து கோயிங் டு மிஸ். இங்கிட்ட தான் வருது பார்த்தியா? ஏமாப்பா கிட்ட தான் வருது சார். ஸ்டீம் மயிலுமா நீங்கள்? என்ன நீ பார்த்துனுக்கிறீங்க? எல்லாம் நல்ல இதுக்கு. அம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கோம். நீங்கள் நைனாட்டு இருங்க, நீங்கள் நைனாட்டு இருங்க. 10 days தான்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நீ 7 ட்ரெஸ் தான் தேசினீரா? அப்போ 7 நாள் தான். குளிக்க போட்டா அதுக்கு தான் 7 ட்ரெஸ் தான் தேய்ச்சிருக்கேன். அதான் 7 நாள் தான். 1 வீக் இல்லை, வாரத்துக்கு 1 நாளுக்கு 1னா கூட 7 நாளைக்கு 7. அப்படியே குளிக்கலனா கூட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 1னா கூட 14 நாளைக்கு தாங்கும். சரி எடுத்துக்கலையா? என்னத்துக்கு சாரி? அங்கெல்லாம் போய் அண்ணி அங்கெல்லாம் கொண்டு போய் எங்கேயும் சுற்றினுக்காதீங்க. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்க வைங்க. ஸ்ரீமா ஏன்னா மூஞ்சே தெரியல வந்து
இல்லை இல்லை ஆண்டி இனிமே தான் வருவாங்க எல்லாம். பாப்பாவுக்கு இது அறிவிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லாம் கிளம்ப தயாராகிட்டோம். என்னம்மா சிரிக்கிறவங்க? அம்மா ஊருக்கு போக போகிறோம்மா. கை தட்டுது நேரத்தில் நீ ஊருக்கு போகிறத கை தட்டுது பாப்பா. அம்மா எல்லாம் கஷ்டமாயிடுமாடா. இதுதான் வந்து நம்ம இப்போ இவங்களை சென்ட் ஆஃப் பண்ண போகிற ட்ரெயின் சரண் எக்ஸ்பிரஸ். ஸோ வந்து வந்துருச்சு. இதில் தான் நம்ம வந்து போக போகிறோம். என்னம்மா அவா காசு தானே வாங்கிட்டியா? ஸ்டீமா. ஸோ ட்ரெயின் வந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதான் ஒரே நிமிஷம் சென்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கல. ஸோ வந்து ஃபைனலாக வந்து நம்ம சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. அம்மாக்கு என்ன சொல்கிற? டாடா. ஸோ கேஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஏற்றிட்டு வந்துட்டோம். ஸோ ஏன்னா ட்ரெயின் ஏற்றிட்டு வந்துட்டு இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏதாச்சும் வந்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஸோ வந்து இது வந்து யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஊருக்கே போல கொண்டு வந்த பேக்கோட அப்படியே வந்துட்டாங்க மேடம். ஸோ ஏன் பாப்பா வந்துட்ட? இதே அழுக பாப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல செம்ம அழுக. உள்ளதான் போக ஆரம்பிச்சு. அவ வந்து சீட்ல இது வெளியில இருந்தா நாங்க சீட்டுக்கு போலாமேன்னு சொல்லிட்டு உள்ளதான் நகர்ந்தோம். கண்ணுல நான் படாம போனதா என்னன்னு தெரியல. செம்ம அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அப்படியே உள்ள இருந்து ஒரு மாதிரி ஐயோ நான் ஏன்னா சும்மாவே 9 மணில இருந்து அழுதுட்டு தான் இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி ஆகி கஷ்டமாகி உள்ள இருந்து அது என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட யோசிக்கல. பேக் அங்கேயே விட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இறங்கிட்டேன் கீழே. அதுக்கப்புறம் கரெக்டா எடுக்க போற டைம்ல அம்மா தான் பேக் எடுத்து கீழே வச்சாங்க. சோ ட்ரெயின் மூவிங்ல தான் வந்து இதெல்லாம் இறங்கிச்சு. அந்த மொமெண்ட்ஸ்ல எதுவுமே வீடியோ எடுக்கவே முடியல. அப்ப செம்ம அழுக ஒரு மாதிரி அழுதுட்டா. சுத்தமா வீடியோவே எடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு 5 மினிட்ஸ் நின்றுருக்கும் வண்டியே. அப்ப கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தா. டக்குன்னு நான் நவுந்தோனையா என்னன்னே தெரியல பிள்ளைக்கு. என்னால முடியல. நான் அதனால இப்ப அம்மா கிட்ட போனாதான் இருக்குது. வீட்டுல நல்லா வாழ்த்தெல்லாம் சொல்லி வச்சாங்க, போய் பத்திரமா இருமா சாப்பிடுமா எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க போகாத அப்படின்ட்டு. ஆக்சுவலா அப்பாவும் வந்து சொன்னாங்க பாப்பா தூக்குடி இவ்வளவு நேரம் பாப்பா வந்து அழுதுட்டு இருந்தாங்க, அதனால வீடியோல கவர் பண்ண முடியல. பேக் இந்த இடத்துல வந்து பாப்பா வந்துட்டாங்க. கரெக்டா இதே அழுதுதான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வீட்டுக்கு போய்ட்டு அம்மா கிட்ட வந்து நம்ம விஷயம் சொல்லணும். அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அம்மாவும் சரி போன்னு சொல்லவே இல்லை. யாருமே போக வேணாம் தான் சொன்னாங்க. பட் வந்து ஹார்ட் டிசிஷன் வந்து எடுக்கிறது ஃபீலிங் பாப்பாக்காக தான் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ நாங்கள் சொல்லியிருப்போம் எல்லாமே. அதுக்காக தான் வந்து இந்த டிசைட் பண்ணோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. காரணம் இவதான். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன வந்து இல்ல ஆக்சுவலா வந்து கண்டிப்பா நிறைய பேர் வந்து நீங்க சும்மா பிராங்க் பண்றீங்கன்னு சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் இல்ல. ஆக்சுவலா நான் வந்து டிக்கெட் இருக்கு என்கிட்ட. டிக்கெட் இருக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் காமிச்சிருப்பேன். ஜோலாபேட் டு ஈரோடு வந்து டிக்கெட் காமிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கும். அண்ணி, அதுக்கப்புறமா ஆன்டி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாப்பா 3 பேருக்கு வந்து அதுல இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுல இருந்து நாகப்பட்டினம் டிக்கெட்
கன்ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த கன்ஃபார்ம் ஆன டிக்கெட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், அதில் பாருங்கள். அதுலேயும் வந்து இவங்க 3 பேரும் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இவங்க கிளம்பி போக வேண்டியது, பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து போகலை. பாப்பானால வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் தான். போறதாவே இருந்துச்சு. பட் இவ அழுகைனால நிஜமா அதோட நான் ஓகே, நம்ம வீட்லயே வந்து மேனேஜ் பண்ணலாம். அவங்க ஒரு ரூம்லயும் மேனேஜ் பண்ணி நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கஷ்டமாயி கண்ணுக்கு நேரா கூட இவ அழுகிறத என்னால பார்க்க முடியும். நான் போனதுக்கு அப்புறம் எப்படி எனக்கு அந்த ஒரு செகண்ட் அதெல்லாம் தான் தோணுச்சு. புள்ள எப்படி கஷ்டப்பட்டிருப்பா, எப்படி சமாளிப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அளவும் அப்படியே வந்துட்டேன் இறக்கி. ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ வந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். செம்ம தூக்கம் வருது. டைம் என்ன 1:35. ஸோ ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா.